ஹாய் ஆல். அன்றைக்கி ஈவினிங்காக தான் தலைக்கு குளிச்சிருந்தேன். முடியை சிக்க எடுத்துகிட்ருக்கேன். ஸோ சிக்க எடுத்து முடிச்சுட்டு அப்படியே மாடியில் நல்லா ஜிலுன்னு காற்று மழை பெய்ய போகிற மாதிரி இருந்ததுன்ட்டு வேடிக்கை பார்த்துட்ருந்தேன். ஸோ நான் என்ன வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்துட்ருந்தான். அவன் அன்றைக்கி ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருந்தான். ஸோ அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்தவன் நல்ல காற்று, செம்மையான காற்று, அப்படியே மழை வரும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி ஈவினிங்கும் கொஞ்சம் நல்ல மழை வந்துருந்தது. ஏத்தாப்பில் பார்த்தீங்களா அந்த மாமரத்தில் எவ்வளோ மாம்பழம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நின்று பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பீட்சா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். ஸோ சாய் சீஸ் பீஸா மட்டும் கேட்டிருந்தான். அவனுக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டால் பிடிக்காது. ஸோ வெறும் சீஸ் மட்டும் போட்டு அவனுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது சரி ரெண்டுமே அந்த இதுக்குள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைஸும் அதுவும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்பயும் பெரிய கேன்டீனில் தானே பண்ணுவேன். இந்த தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ வைப்போமோ அந்த மாதிரி வச்சுட்டு நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன். ஸோ டைமுமே இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு எந்த டைமிங்னு. ஸோ அதெல்லாம் செட் பண்ணி எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவன் வீட்லேயே இருந்ததுனால என்ன பண்ணான் அப்படின்னா உடனே வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தான். ஸோ கூல் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வச்சுருந்தேன்ல ட்ரே அதோடு எடுத்துகிட்டு போய் ஃபேன் கடியில் வச்சுட்டேன். அவன் சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். அவன் பார்க்குற வீடியோஸில் ஏதோ சீஸ் பீஸான்னு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ ஆர்வமாக என்கிட்ட கேட்டிருக்கான். இல்லை கேட்டிருக்க மாட்டான். வெறும் சீஸ் மட்டும் போடவும் அதை நல்லா முறுக்கிடுச்சு. ஈவினிங் பாருங்கள் செம்ம மழை. ஸோ இங்கே பக்கத்துலேயே ஒரு காலேஜ் இருக்கிறதுனால பசங்க எல்லாமே மலைக்கு ஒதுங்கியிருந்தாங்க. அங்கே முன்னாடி ஷீட் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ அதெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கதவெல்லாம் சாத்தினதுக்கப்புறம் பார்த்தேன் பாருங்கள் பேக்கெல்லாம் ஒரு பையன் தொங்க விட்டுட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ நல்லா சூடான மலைக்கு சூப்பராக ஒரு தூதுவளை இலையை வச்சு ரசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டேன். இலை இவ்வளோ தான் இருந்தது. பட் கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இந்த இலை பத்தாது. ஆக்சுவலி நிறைய பறிச்சிருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோ பார்த்து தான் செஞ்சேன். தனியாக அதை வதக்கிட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தோட இந்த மாதிரி சீரகம், மிளகு, வரமிளகா போட சொல்லியிருந்தாங்க. காரம் அதிகமாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 தான் எடுத்திருந்தேன் நான். ஸோ அப்புறமா தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். இது வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவையோ தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.